இப்போ காரை விட்டு இறங்கி போறிய? ஏடி அதுதான் இன்னைக்கு சொன்னோம்லாட்டி, இந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ள ஒரு பேக்கரி ஒன்று ஓப்பன் பண்ணியதுக்கு கடை பார்க்க சொல்லியிருந்தோம்னு சொல்லி, அதான் ஒருத்தர் பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அந்த கடையை போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். ஆமாம், சரி போய் பார்த்துட்டு வாங்க. வெயில் வேறு ரொம்ப அடிக்கி. கடை எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு ஓகே பண்ணுற மாதிரின்னு சொல்லுங்கள், நானும் வந்து பார்க்கேன். சரி, நீ இங்கே நிற்கேன்டா. ஒன்று காரில் போய் உட்காரு, இல்லை அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் நில்லு. இங்கே எதுக்கு ரோட்டில் நின்று கிடக்க? சரி சரி, நான் எதுவும் வாங்க வேண்டியிருக்குமோ என்னென்னு பார்க்கேன். எதனா பழங்கெல்லாம் வேணும்னா வாங்கிக்கிட்டு அப்படியே வரேன். நீங்கள் வெறும் பார்த்துட்டு வாங்க. சரி, அப்போ நான் பார்த்துட்டு ஓகே பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து சொல்லியேன். ஏன்டா இந்த மனுஷன் எப்படி இந்த கடையை கட்டிட்டு அழுவையாரோ தெரியலம்மா. ஏட்டி வேற எதுவும் வாங்கணும்னா இப்பவுமே வாங்கிக்க. வேற வீட்டுக்கு போயிட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் எல்லாம் காய்கறி மட்டும் வாங்க வேண்டியிருக்கு. மல்லிகை பொருள்லாம் வாங்கியாச்சு. காய்கறியும் பழமும் மட்டும் வாங்க வேண்டியிருக்குங்க. நம்ம போகிற வழியில் அந்த முக்கு கடையில் வாங்கிட்டு போயிடுவோம். ஏன் இங்கே தான் இவ்வளோ கடை கிடைக்க இங்கேயே வாங்கலாம்ல? அந்த முக்கு கடையில் நம்ம ரெகுலராக வாங்குவோம். அதை கொஞ்சம் ரேட்டு குறைச்சி கேட்டாலும் கொடுப்பாங்க. அதுவும் அது சந்தைக்குள்ளே வருதுல்ல, சந்தையில் சும்மாவே விலை குறைஞ்சி தான் இருக்கும். அதனால அங்கே போய் வாங்கிக்கிடுவோம். என்னவோ பண்ணு. என்னடி எதுக்கு இப்படி வாயை பொழந்துட்டு நிற்க? ஏங்க ஏங்க, அங்கே உங்கள் பின்னாடி யார் வரேன்னு தெரியுமா? யாரு வர? ஏங்க திரும்ப நீங்கள் இருங்க. யார் மட்டும் இப்போ திரும்ப வேணான்னு சொல்லிட்டு நடக்க? ஏங்க, இந்த ஐசு பிள்ளைக்கு ஒரு பையனை பார்த்தாவில்ல கௌதம்னு, அவங்க அத்தைக்காரி தான் வாரா. அவங்க பொண்ணை கூட இவன் அந்த கௌதமுக்கு கெட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கோயிலில் அவனும் அவங்க புருஷனும் நின்று பேசிட்டு இருந்தாவன்னு சொன்னல, அந்த பொம்பளை தான் வாரா. அப்படியா? சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ? என்னங்க இப்படி சொல்றிய? நான் தான் அன்றைக்கே சொன்னோம்ல, நம்ம ஒரு நாள் அந்த பொம்பளை வீட்டை போய் பார்த்து பேசிட்டு வரணும். நீங்கள் எப்படியாவது உங்கள் மவளை அந்த பையனுக்கு கெட்டி வைங்க, அப்போ தான் அந்த பிள்ளைய நாங்கள் எங்கள் மவனுக்கு கெட்ட முடியும்னு சொல்லி பேசிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இங்கே பாரு சரோஜா, நான் உன்ட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். அந்த பிள்ளை மனசில் வேற ஒருத்தர் இருக்கும்போது அந்த பிள்ளையை படித்து நம்ம பையனுக்கு எதுக்கு நம்ம கெட்டி வைக்கணும்னு சொல்லி உன்ட்ட அன்றைக்கே சத்தம் போட்டனா இல்லையா? விருப்பம் இல்லைன்னு சொல்கிற ஒரு பிள்ளையை எதுக்கு இப்படி வற்புறுத்தி நம்ம பையன் தலையில் கெட்டி வைக்கணும்னு நினைக்க? இப்படி கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பையன் கூட சேர்ந்து அவன் நல்லா வாழ்ந்துருவாளோ? கஷ்டப்பட்டு பொறுத்து கடைசியில் நம்ம மவனாக தான் இருக்கும் பார்த்துக்க. ஏங்க அதெல்லாம் காலப்போக்கில் மாறிடுவாங்க. நான் சொல்லியோம்ல, அப்போ நம்ம மவன் கஷ்டப்பட்டா உங்களுக்கு பரவாயில்லையோ? நம்ம மகன் மனசை மாற்றி வேற பிள்ளையா பார்த்து கெட்டி வைப்போம். அதை விட்டுட்டு பிடிக்கலன்னு சொல்கிறவளே நம்ம பையன் தலையில் கெட்டி வச்சுட்டு காலத்துக்கும் அவன் கஷ்டப்படியதுக்கா? இங்கே பாருங்க, என்ன பண்ணணும், இதை எப்படி பேசி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்தால் அதுவே போதும். என்னமோ பண்ணி தொலை. என்னையும் எதுலேயும் இழுக்காத சொல்லிட்டேன். எனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அந்த பிள்ளைய நம்ம மவனுக்கு கெட்டி வைக்க எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. ஏங்க எதுக்குங்க இப்படி பாடாப்படுத்துறிய? அதை சொல்லியோம்ல, எல்லாம் சரியா போயிடும். அந்த பிள்ளைய கட்டி வச்சா காலப்போக்கில் அவளும் மாறி நம்ம பையன் கூட நல்லா வாழ ஆரம்பிச்சிருவா. நம்ம மவன் தான் அவளையே நினச்சிட்டு அவளே அந்த ரூமே கெதின்னு கிடக்கானே. வேற என்ன செஞ்சு அவனை மாற்ற முடியும்னு நினைக்கிறிய? வேற ஒரு பிள்ளையை பார்த்து கொண்டு போய் நிறுத்தினா மட்டும் பேசி பழகி எடுத்துருந்துருவானோ? சும்மா புரிஞ்சுக்கிறாம பேசிட்டு நடக்காதிய. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க போதும். என்னென்னையோ பண்ணி தொலை. நான் போய் அந்த டீ கடையில் டீயை குடிச்சிட்டு நிற்க. சொல்லி அது பேச்சு ஒன்றும் கேட்கறது கிடையாது. சரி பரவாயில்லையா, இந்த ஊருக்குள்ளேயே எல்லா பஸ்ஸும் வருது போல இருக்கே. நம்ம கூட இன்னும் டெவலப் ஆகாமல் இருந்திருக்குன்னு நினச்சோம். நல்லா டெவலப் ஆகிட்டு எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியலையே. சரி என்ன செய்ய, நம்ம மவனுக்காண்டி இதெல்லாம் செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு. என்ன இந்த பொம்பளை நம்மளையே பார்த்துட்டு நிற்கு. ஏங்க ஒரு நிமிஷம். யார் நீங்கள்? நீங்கள் இந்த ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணுக்கு கௌதம்னு ஒரு பையனை பார்த்தாங்கல்ல, அந்த பையனோட அத்தை தானே நீங்கள்? ஏம்மா நீ யாருன்னு நான் உன்கிட்ட கேட்டேன், என்னையும் யாருன்னு நீ கேட்க? யாருமா நீ முத? ஏங்க கோவப்படாதியா, சேத்த நான் சொல்கிறத கேளுங்க. ஏம்மா யாருமா நீ? நீ சொல்லியதை நான் என்னத்துக்கு கேட்கணும்? ஏங்க அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு முன்னாடி ஒரு பையனை பார்த்துருந்தாவில்ல, அந்த பையனுக்கு அம்மா தான் நான். என்ன சொல்கிறிய? ஆமாம், உங்களுக்கு எப்படி என்னைய தெரியும்? அன்றைக்கி அந்த ஐஸ்வர்யாவை வேறு யாரோ ஒருத்தவங்க கோயிலில் வச்சு பூ வைக்க வராவன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கே வந்து சண்டையை போட்டு அந்த ஃபங்க்ஷனை நிறுத்தலான்னு தான் வந்தேன். வேறு வந்த இடத்துல பார்த்தா ஆல்ரெடி அங்கே சண்டை நடந்துட்டு இருந்தது. அந்த சண்டை முடிஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டுக்காரவையெல்லாம் கோயில் பின்னாடி நின்று பேசிகிட்டு இருந்தீல்ல, உங்கள் மவளை எப்படியாவது அந்த கௌதமுக்கு கெட்டி வைக்கணும்னு சொல்லி. அதை நான் கேட்டேன். என்ன சொல்கிறீங்க? ஆனால் ஆமாங்க, எனக்கு நீங்கள் பேசுனது ஃபுல்லாக எதுவும் கேட்கல பார்த்துக்கிடுங்க. உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நம்ம மவளை அந்த பையனுக்கு கெட்டி வைக்கணும்னா கொஞ்சம் நான் சொல்லி அதை மட்டும் கேளுங்க. நீங்கள் சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க கடைசியில், அதனால அது மட்டும் எனக்கு நல்லா கேட்டுச்சு. மற்றது எதுவும் நான் கேட்கல. வேறு அப்போமே உங்கள்கிட்ட வந்து பேசலான்னு பார்த்தேன்னா நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க. அதுக்கு பிறகு உங்கள் வீட்டை எப்படினாலும் கண்டுபிடிச்சி வந்து பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது முடியாமல் போச்சு. அதான் இப்போது இங்கே பஸ் ஸ்டாண்டில் வச்சே பார்த்தேன்னா சரி நேரம் கிடத்தவங்க பேசிடுவோன்னு சொல்லி தான் வந்தேன். நல்ல வேலை இவன் வேறு எதுவும் கேட்கல. சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? ஏங்க எப்படியாவது நீங்கள் உங்கள் அண்ணன்ட்ட பேசி உங்கள் மவளை அந்த பையனுக்கு கெட்டி வைக்க பாருங்கள். அப்போ தான் நானும் என் மவனை அந்த ஐஸ்வர்யாவுக்கு கெட்டி வைக்க முடியும். என்னங்க சொல்கிறிய?
அந்த பிள்ளை வேற பையனை லவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுமா உங்க பையனை அந்த பிள்ளைக்கு கட்டி வைக்க நினைக்கிறிய? நீங்க கூட தான் அந்த கௌதம் வேற பிள்ளைய லவ் பண்றான்னு தெரிஞ்சு உங்க மவளை அவனுக்கு கட்டி வைக்க பாக்குறிய. என்ன பண்ணியது? என் மவ ஆசைப்பட்டுட்டாலே நான் செய்ய வேண்டியதா இருக்கு. அதே தான் இங்கேயும். எனக்கு ஒரு மவன் ஒரு மக. என் மவளை கட்டி கொடுத்து அவன் நல்லா தான் வாழ்ந்துட்டு கிடக்கா. ஒத்தைக்கு ஒத்த பையன் தான் கிடக்கான். அவன் ஒரே ஆளை கஷ்டப்பட்டு தான் வீட்டில் கிடந்து அவ்வளோ கடனையும் அடித்து நல்லா பெரிய வீடாக கட்டி மவளையும் கட்டி கொடுத்து இப்போ நல்லா இருக்கான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது இந்த பிள்ளையை கேட்டது. இங்கே போய் நாங்கள் பொண்ணை பார்த்து பூவெல்லாம் வைக்க நாள் குறிச்சதுக்கு பிறகு நாங்கள் ஜாதகம் பார்த்தோம். இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இதுன்னு எங்கள் காதில் ஒரு பூவை சுற்றிட்டு வேற உங்களை அடக்கமே இல்லாமல் கோயிலுக்கு வந்து பூ வைங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்ருக்காங்க. அதான் அதனால போய் கோயிலில் வந்து சண்டை போடலான்னு பார்த்தா அங்கே ஏற்கனவே சண்டை நடந்ததா. அதை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணி வந்தேன். நீங்கள் உங்கள் மவளுக்கு அந்த பையனை கட்டி வைக்க பேசினாதான் நான் போய் இங்கே என் மவனுக்கு அந்த பிள்ளையை கட்டி வைக்கிறதுக்கு பேச முடியும். என் மவனும் இந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்ததுலேருந்து கெட்டுனா இவ்வளோ தான் கெட்டுவேன்னு சொல்லி அப்படியே கிடக்கான். ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கான், எங்கேயும் வெளியவும் போக மாட்டேங்கான். சாப்பாடு எப்போமாவது வந்து ஒரு வாய் 2 வாய் தின்னுட்டு போகிறான். ஒரு சிரிப்பே இல்லாமல் கிடக்கான் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நிறுத்தின உடனே. அதான் எப்படினாலும் அந்த பிள்ளையை பிடிச்சி என் மவனுக்கு கெட்டி வைக்கணும்னு கிடந்து தவிச்சிட்டு கிடக்கேன். என்னங்க சொல்கிறிய? அந்த பிள்ளை மேலே உங்கள் மவன் அவ்வளோ பைத்தியமாக கிடக்கானா? என்ன செய்ய? அப்படி என்ன வசிய மருந்து வச்சு அவள் மயக்கிறான்னு தெரிய மாட்டேக்கு. எல்லா பயலோலும் அவள் பின்னாடி அப்படி தெரியானுவன். அதுவும் சரிதான். வர எங்கள் அண்ணன் மாவனும் இப்படி சுற்றிட்டு அடப்பானா? வேலைன்னே சுற்றிட்டு இருப்பான். ஒரு நேரம் வீட்டில் தங்க மாட்டான். இப்படி இருந்த பையனை இன்றைக்கி இந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கா. வேலையை கூட அந்தால போட்டுட்டு அவள் பின்னாடி சுற்றிட்டு அடக்கான். என்ன செய்ய? சரி, நான் பேசி பார்க்கேன். நானும் ஒரு வாரம் போகட்டும், நம்ம போய் மாவளை பற்றி பேசுவோம்னு நினச்சி தான் விட்டு வச்சுருந்தேன். வேற அது ஒரு வாரம் மேலே இழுத்துட்டு நானும் போயிட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏதாவது நேரம் கிடைக்கும்போது அங்கே போய் எங்கள் அண்ணன்ட்ட பேசி பார்க்கேன். சரி, நானும் நீங்கள் பேசுறியா என்னன்னு தெரிஞ்சால் தான் நானும் போய் அந்த வீட்டில் பேச முடியும். நான் என்ன நினச்சிருக்கேன்னா, கோயிலில் நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாத மாதிரி நார்மலாக போயிட்டு ஏன் இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டியா, ஜாதகம் எதுவும் பார்த்தியால, அது இதுன்னு என்னத்தையாவது போட்டு பேசி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கேன். வேறு நான் எதுவும் தெரியாத மாதிரியே போனேன்னா அவங்களும் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் மேற்கொண்டு கல்யாணம் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல. அதுக்காண்டி தான். அப்போ சரி, நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த 2 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் பேசிட்டு சொல்லியே உங்களுக்கு. சரிங்க. சரி, என் நம்பர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஃபோன் அடித்து சொல்லியேன். நானே கேட்கணுன்னு தான் வந்தேன். சரி, நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க. நானும் பேசி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லியேன். அப்புறம் இந்த ஊருக்குள்ளே ஒரு பிள்ளையை பற்றி கேட்டேன். அவள் பேர் என்னமோ கீதான்னு சொன்னாவ. அவள் தான் இந்த ஐஸ்வர்யாவை பற்றி ஊரெல்லாம் புறணி பேசிட்டு அவளுங்க அந்த ஐஸ்வர்யாவுக்கு அம்மாவோட கூட்டாளியை சுற்றிட்டு இருப்பாள் ஒரு 3-4 பேர். அவங்கள்ட்ட அடியை வாங்கிட்டு ஓடணும்னு சொல்லிட்டு இருந்தாவ எல்லாரும். அந்த கதை என்னன்னு ஒன்றும் தெரியல. எனக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா நான் அந்த பிள்ளைய கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லியேன். அதை வச்சு ஏதாவது பேசி அந்த வீட்டில் நீங்கள் ஐஸ்வர்யாவை கட்ட வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும் பார்த்துக்குங்க. சரிங்க. சரி, நீங்கள் என்ன எதுன்னு கேட்டுட்டு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. நான் நாளைக்கு எப்படி காலையிலேயே போயிடுறேன். நாளைக்கு காலையிலேயே போய் என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்துட்டு வரேன் எங்கள் அண்ணன்ட்ட. வந்து உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன். சரிங்க. ஒரு ஆள் வந்து நிற்கிறது கூட தெரியாமல் அப்படி என்ன இவன் யோசிச்சுட்டு இருக்கான்? ஹலோ கௌதம். இலை கௌதம். வா மச்சான், எப்போ வந்த நீ? இலை, ஒரு ஆள் வந்து நிற்கிறது கூட தெரியாமல் அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருந்த? கவனிக்கல மச்சான். என்னதான் யோசிச்சேன் அப்படி? அது ஒன்றும் இல்லடா. எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு நைட்டு கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருந்தாவ. அந்தாலும் நாங்கள் ஓடி வந்துட்டோன்னு எங்கள் அம்மையும் அப்பாவும் சொல்லியாவ. அதே மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் வந்து பொண்ணு கேட்டுட்டு போனாவ. நாங்களும் சம்மதம் சொல்லி நாங்கள் வேலையாக அமைச்சு கொடுக்கோம், அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லி அனுப்பியிருந்தோம். வேற நைட்டுக்கு எதுக்கு இழுத்துட்டு ஓடி போனா, எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு தானே இப்படி செஞ்சான்னு சொல்லி அவங்க வீட்டில் ஏசிட்டு அடக்காவலாம். என்னல சொல்லியா? ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியாவ. இதுல யார் சொல்றது உண்மை, யார் சொல்றதுன்னு பொய்ன்னு தெரியலையே. எனக்கும் அதாமலே புரியல. 2 பேருமே கோவமாக தான் பேசிட்டு அடக்காவ. எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அது உண்மைன்ற மாதிரி தான் சொல்கிறவ. ஐஸ்வர்யாவுக்கு வீட்டில் உள்ளவங்களும் அது உண்மைன்னு தான் சொல்லியாவ. எனக்கு தெரிஞ்சு நடுவில் வேற யாரோ ஏதோ வேலை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கேன். அதனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குது. என்னல சொல்ல வர இப்போ? என்னன்னா, இப்போது எங்கள் அம்மா அப்பா ஐஸ்வர்யாவுக்கு அப்பாலாம் இருக்கும்போது அவங்கள கூட யாராவது இருந்திருப்பாவல்ல அந்த ஊரில் இருக்கவங்க. அப்போலேருந்தே அவங்க கூட இருக்கவங்க யாரையாவது கேட்டால் கொஞ்சம் தெரிய வரும்னு நினைக்கேன். அதுவும் கரெக்டு தான். ஆனால் அவங்க நம்ம கேட்டால் சொல்லுவாங்களான்னு தெரியாதுல்ல. இல்லை, அதெல்லாம் இப்போ குடும்பத்தில் பிரச்சனை. இந்த மாதிரி நானும் அவங்க வீட்டு பிள்ளையும் விரும்புகிறோம், எங்களை கட்டி வைக்கிறதுக்கு இப்போ சண்டை வந்துட்டு நடக்குன்னு ஏதாவது சொல்லி சமாளித்து கேட்புன்னு சொல்லுவாங்க. இப்போ உனக்கு அவங்க யாரையாவது தெரியுமா? அப்போது ஐஸ்வர்யா அப்பா கூட உள்ளவங்களோ இல்லை எங்கள் அம்மா அப்பா கூட உள்ளவங்களோ யாரையாவது தெரியுமா உனக்கு? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்கள் 2 பேரோட சொந்தக்காரங்க, அதாவது உங்கள் 2 பேரோட குடும்பமும் எல்லாமே இங்கே தான் இருந்திருக்கு. எப்படி சொல்லியதுன்னா, ஐஸ்வர்யாவுக்கு அப்பா இருக்கார்ல, அவரோட அம்மா அப்பா, அப்புறம் உங்கள் அம்மா, எல்லாரும் ஒரு குடும்பம். அதே மாதிரி உங்கள் அப்பா இருக்கார்ல, அவரோட அப்பா அம்மா, அப்புறம் உங்கள் அப்பாவோட தங்கச்சி, இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம். இப்போ உங்கள் அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்கார்ல, உங்கள் அத்தை வீட்டுக்காரு, அவரும் உங்கள் அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக அப்போ உள்ளதில்ல.
அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்காக தான் உங்கள் அப்பா அவங்க தங்கச்சி அவனுக்கு கெட்டி கொடுத்தாவன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லியாவ. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாவன்னா அந்த பையனும் பிள்ளையும் ஏற்கனவே விரும்பியிருக்காவ, அந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி காதோடு காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டாவன்னு கொஞ்சம் பேர் சொல்லியாவ. இதில் எது உண்மைன்னு யாருக்குமே தெரியலை. ஆனால் கொஞ்சம் 2-3 பேர் இருப்பாங்க. எப்படி சொல்லியதுன்னா எங்கள் அப்பாவும் அப்பா இவங்க கூட வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க தான். ஆனால் என்ன புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருந்தா அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் அந்தால அந்த விஷயம் அவ்வளோவா தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ரொம்ப டீப்பாக தெரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லியாவ. அப்புறம் இன்னொருத்தர் கிடக்காரு, அவர் பேர் ராமலிங்கம். ஆனால் அவர் ரொம்ப குடிப்பார் பார்த்துக்க. எதனால நடந்ததுன்னு அவரை கேட்டால் கொஞ்சம் தெரிய வரும். ஆனால் அவர் குடிக்காமல் இருக்கும்போது கேட்டால் ஏதாவது சொல்லுவார். இப்போது எங்கள் அப்பா ஏதோ எங்கள் அப்பாகிட்ட ஏதோ கடன் வாங்கியதுனால கொஞ்சம் எங்கள் வீட்டு வயலில் இருக்க பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு அடக்காரு. அந்தால கொஞ்ச நாள் குடிக்காமல் கிடக்காராம். என்ன ஏதுன்னு ஒன்றும் சரியாக விவரம் தெரியலை. வேணும்னா வா நம்ம அவரை போய் பார்ப்போம், பார்த்துட்டு ஏதாவது கேட்டு பார்ப்போம். அவரை கேட்டால் விஷயம் எதுவும் தெரியுமாடே? அவர் குடிக்காமல் இருந்தால் ஏதாவது கொஞ்சம் விஷயம் தெரிய வர வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன செய்ய, நமக்கு வேறு வழியும் இல்லையே. விஷயம் தெரியலனாலும் வேறு யாரையாவது தெரிஞ்சவங்களையாவது அவர் கையை காமிச்சு கொடுப்பாரு, அவங்கள்டையாவது விசாரித்து பார்க்கலாம்ல. சே, என்னதான் பண்ண போகிறோன்னு தெரிலடா. இந்த பிரச்சனை அனுமார் வால் மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. எந்த காலத்தில் இதை சரி பண்ணி நானும் அவளும் சேர்ந்து சபா, எதுக்கு தான் இப்படி 2 வீட்டுக்காரங்களும் இப்படி சண்டை விட்டுட்டு நடக்காவளோ? அந்த சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னுமா அதையே நினச்சிட்டு நடப்பாவ? என்ன செய்ய முடியும், அந்த காலத்தில் உள்ளவங்க அப்படி தான் இருப்பாவ. அது நம்ம இப்போ ஒன்றும் மாற்ற முடியாது அவங்கள. நம்ம அதுக்கான சொல்யூஷனை தான் தேடணும். சரி, உனக்கு வேறு எதுவும் வேலை இருந்தால் முடிச்சுட்டு வா, போய் விசாரித்து பார்ப்போம். எனக்கு இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லை. காலையிலே எல்லா அக்கௌண்ட்ஸும் செக் பண்ணிட்டேன், ஸ்கெடியூலும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம பார்க்க வேண்டிய வேலை இன்றைக்கி எதுவும் கிடையாது. அம்மா உன்ட்ட என்ன டாக்குமெண்ட் இது? நீ காலையில் கொடுத்துருந்தல்லடே, இது நம்மளோட புது கிளைண்ட்டோட டாக்குமெண்ட்டு. அவங்களோட கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சைன் பண்ணி கொண்டு வா, ஓகேண்ணா. இல்லைன்னா சொல்லி நம்ம பேசி மாற்றிக்கிடலான்னு சொல்லி. அதை எனக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. அது அவங்கள்ட்ட நானே ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி, அதை மட்டும் நாங்கள் மாற்றிக்கிறோம், மாற்றிட்டு உங்களுக்கு வேறு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் வந்துட்டு சொல்லிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க வேறு மெயில் தான் அனுப்புவாங்க, உன்னோட மெயில் ஐடி தான் கொடுத்துருக்கேன். நீ இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு ஓகேனா சொல்லு, நம்ம அது மேற்கொண்டு சைன் பண்ணி வாங்கி. சரி, அப்போ நான் அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து பார்த்துட்டு வரேன், மெயில் எப்போ அனுப்புகிறாவ என்னென்னு. உடனே வந்துடும்னா அந்த மெயில் செக் பண்ணிவிட்டு போவோம், இல்லைனா நம்ம வெளியே போயிட்டு வந்து அந்த மெயில் செக் பண்ணிக்கிடலாம். சரி, அப்போ அப்படியே பண்ணுவோம். ஏ தங்கப்பிள்ள, என்னம்மா உனக்கு பசி போயிட்டோ? பாட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுமா மக்களே? இல்ல வேண்டாம் பாட்டி, எனக்கு பசி போயிட்டு. எனக்கு இப்போ விளையாடணும். நீங்க வாங்க, நம்ம கண்ணாமூச்சி விளையாடுவோம். ஐயய்யா மக்களே, பாட்டியெல்லாம் கண்ணாமூச்சியெல்லாம் விளையாட முடியாது மக்கா. நம்ம வேணும்னா பல்லாங்குழி விளையாடுவோமா? பாட்டி உனக்கு சொல்லி கொடுக்க எப்படி விளையாடணும்னு. வேண்டாம், இல்லைனா நீங்க வாங்க, நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுவோம். பாட்டியால் முடியாது மக்கா, வயசாயிட்டுல. அப்ப நான் யாரு கூட விளையாடுவேன்? எனக்கு யாராவது விளையாட வாங்க. அசேன், என்ன மக்கா, ஏன் இப்படி கத்திட்டு எனக்கு? ஏலே, வாம் அவளுக்கு கூட விளையாடுறதுக்கு இன்னொரு ஆள் வேணுமா? ஒரு தம்பியோ தங்கச்சியோ கேக்கா. ஆமா, எனக்கு கூட விளையாட யாராவது வாங்க. எனக்கு யாராவது விளையாடுறதுக்கு வேணும். பாட்டியால விளையாடவே முடியலன்னு சொல்லியாவ. எனக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். யா மக்களே, உமா அத்தை பையன் நம்ம வசந்தி அத்தை மக இவங்கள கூட விளையாடலாம்ல. அண்ணனும் அக்காவும் ஒன்று நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அவங்க கொஞ்ச நேரம் தான் விளையாட வரவ, அதுக்கு மேல வர மாட்டேக்காவ. எனக்கு போர் அடிக்கு. எனக்கு விளையாடுறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். வேணும்னா என்ன மக்கள் செய்ய முடியும்? அம்மாயும் வேலையாக கிடக்கா, நானும் ஆஃபீஸ் போயிடுவேன், பாட்டியாலையும் விளையாட முடியாதுல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னொரு ஆள் வேணும் விளையாடியதுக்கு. எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க. ஏலே, அவதான் தெளிவாக சொல்லியல்ல, எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னு சொல்லி. இது கூடவா உனக்கு புரியலை? அதுக்கு இல்லைம்மா, இவன் ஒருத்தியை பார்த்துக்கவே முடிய மாட்டேங்கு. அவளும் வேலையாக கிடக்கா, நானும் வேலைக்கு ஓடிடியே உங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறதா இருக்குது. இதில் இன்னொரு பிள்ளை வந்தால் என்ன செய்ய முடியும்? அடடா, இப்போ மட்டும் என்னமோ நீங்களே பார்த்துக்கிறியா மாதிரியா சொல்கிறீங்களே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். இன்னும் 2 இல்லட்டே, இன்னும் 10 பிள்ளை நீங்கள் பெற்று கொடுத்தா கூட நான் பாடு பார்ப்பேன். அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக செய்வேன். ஆனால் ஒன்றே ஒன்று, உன் பொண்டாட்டி மட்டும் சோவார போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே கிடந்தா எனக்கு போதும். மற்ற எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிடுவேன். சரி சரி விடுங்க அதை. சரி, சாப்பிட்டியெல்லாம் 2 பேரும்? ஆமாம், உன் பொண்டாட்டி செஞ்சு வச்சாலே பெரிய சோறு. ஒரு வாரமாக அந்த கோமதி வீட்டில் ஊற்றின கூழை கொண்டாந்து ஊற்றிட்டு நடந்தா. இன்றைக்கி சத்தம் போட்ட பிறகு காலையில் தான் இட்லி அவிச்சு ஏதோ சட்னி வச்சு கொடுத்தா. மதியத்துக்கு மீன் கறி வைக்க சொல்லியிருந்தேன், என்ன செய்யான்னு தெரியலை. சரி, நான் என்னென்னு பார்க்கேன். ஏன் தங்க பிள்ளைக்கு என்ன பாப்பா வேணும்? தம்பி பாப்பா வேணுமா இல்லை தங்கச்சி பாப்பா வேணுமா? எனக்கு 2 வேணும். நான் தான் அக்கா. அப்படியா? சரி மக்கா, இன்னும் 2 பாப்பா வந்துடும். உனக்கு என்ன? ஐ ஜாலி ஜாலி ஜாலி.
நீ இவையா இப்படி கோவமா நிற்கான்றியே? சரி கேட்டு பார்ப்போம். என்ன பிரியமா, சமையல் வேலைலாம் முடிஞ்சிட்டு போல இருக்கு. மீன் கறி தான் வச்சிருக்கிறியோ? பரவாயில்லையாட்டே, மனமா இருக்கே. அவன் சோறு இனிமே தான் பொங்கணுமா, இல்லை சோறு பொங்கிட்டியா? இல்லை பிள்ளையும் பசியோட கிடக்குமா? அதுக்காண்டி தான் கேட்டேன். என்ன பேச பேச பதிலே பேச மாட்டுக்க, முறைச்சிக்கிட்டே நிற்காளே. என்னம்மா, ஏன் எதுவுமே பேச மாட்டுக்க? என் மேலே எதுவும் கோவமா இருக்கியோ? எடி சொல்லு, என்னன்னு சொன்னா தானே தெரியும். எதுவுமே சொல்லாம இப்படியும் முறைச்சிக்கிட்டே இருந்தா என்ன தெரியும் எனக்கு? ஆ இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் அம்மா இன்னொரு பிள்ளை வேணும்னு சொல்லும்போது மட்டும் நல்லா வாய் காது வரைக்கும் பல்ல இழிச்சிட்டு நிற்கிறீ என்ன? எடி நானா கேட்டேன்? எங்க அம்மா ஏதோ ஆசைப்பட்டு கேட்டாங்க. உங்கள் அம்மா ஆசைப்பட்டு கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் அம்மா மட்டும் உஷாரா ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டோட நிறுத்திக்கிட்டாங்க. என்னைய மட்டும் 10 பெற்று கொடுக்க சொல்லியாவ. நான் என்ன மனுஷியா இல்லை புள்ள பெற்று போட மிஷினா? எனக்கு ஒன்றும் தெரியலை. எடி சும்மா சொன்னாவ, அதுக்காண்டி 10 பிள்ளையாவா பெத்து கொடுக்க சொல்லுவாவ? சொல்லுவீங்க, ஏன் சொல்ல மாட்டிய? முட்டை பொடியோ கோழிக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். தேவையில்லாமல் 2 பேரும் பேசிட்டு அடந்திய. வேற நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி சரி விடு, சரி விடு. ஏதோ நம்ம மக தான் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டா. எங்க அம்மாவா ஒன்றும் கேட்கல. அவ சின்ன பிள்ளை, விளையாட்டுக்கு கேட்பா. அதுக்காண்டி உங்கள் அம்மாய்க்கு ஒரு அறிவு வேண்டாமோ? சரி டீ விடு. உனிய இப்பவுமே யாரும் கேட்ட மாதிரி சொல்லிய முடியாதுன்னா விடு. ஏன் இப்படி கலந்து கத்திட்டு கிடக்க? வெளியே சத்தம் கேட்க போகுது. கேட்கும் பார்க்க நானும். என்னதான் உங்கள் அம்மையும் நீங்களும் திட்டம் போட்டாலும் இங்கே ஒன்றும் நடக்காதே, தெரிஞ்சுக்கிடுங்க. சரிம்மா, நீ ஒன்றும் செய்யாண்டா. நான் கிளம்பியா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஒத்த பிள்ளைய பெற்றுக்கிட்டு நானே அது என்னன்னு பாடுபட்டு வளர்த்துட்டு அடைக்கேன். எப்படி வளர்க்குன்னு ஒரு கூறு இல்லாமல் குத்து மதிப்பாக வளர்த்துட்டு அடைக்கேன். இதில் இன்னொரு பிள்ளைய வேற பெற்று கேட்காவ. எம்மாடியோ, என்னால் முடியாதம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் எங்கே இருந்தேன்னா என் தலையே வெடிச்சிரும். கொஞ்ச நேரம் வெளியே தெருவில் போயிட்டு வந்தால் தான் மனுஷனுக்கு நிம்மதியாக கிடக்கும். பிள்ளையா தான் மாமியாக பார்த்துட்டு அடக்கல. கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாட்டு அடக்கட்டும். நம்ம இந்த பக்கம் பின்வாசல் வழியே போவோம். கொஞ்சம் விட்டா மனுஷனை கிறுக்க நாக்கிடுவாப்பில் இருக்குமா. மீன் கறி வைக்கணுமா, மீன் வறுத்து வைக்கணுமா, சோறு பொங்கி வைக்கணுமா, கூட்டு வைக்கணுமா, இன்னும் என்னென்னலாம் கேட்குமோ தெரில. ஒரு வேளை சோத்துக்கு இது சை. நானும் எதுவும் கல்வியில் கடந்தா பறக்கி தர கூட நிர்மலா. இல்லைக்கா பரவாயில்ல, கொஞ்சம் அரிசி தானே, நான் பறக்கிக்கிடியா, ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு கல் எதுவும் இல்லைக்கா. இந்த ரேஷனில் போட்டது தான். இருந்தாலும் ஒரு 2 மாதம் ஆயிட்டா, அதான் கொஞ்சம் வண்டு கிடந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி சுத்தம் பண்ணி வைப்போமே, மாவுக்காக ஆகும், சுத்தம் பண்ணிட்டு அடக்கேன். சரிம்மாக்கா, வேணும்னா கூட நானும் பார்க்கேன். நானும் சும்மா தான் கிடக்கேன். பரவாயில்லக்கா, கொஞ்சம் தானே கிடக்கு, நானே பார்த்துக்கிடுவேன். ஆமாம், உங்கள் தங்கச்சி ஊருக்கு போனாங்களே, என்ன ஃபோனுன்னு எதுவும் பண்ணாளா? பண்ணாக்கா. பையனுக்கு எதுவும் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்கு போல். இப்போ தான் ஒரு 2 நாளாக கொஞ்சம் தெளிவாக இருக்கானா. இப்போ பரவாயில்லக்கா அப்படின்னு சொன்னான். அப்படியா? என்னதான் ஆச்சா அப்படி உடம்புக்கு? இவன் இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து ஒரு வாரமாக 3 வேளையும் ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கா போல இருக்குது. இவன் மாவும் அரைச்சி வச்சுருந்துருக்கா. காலையில் நைட்டுக்காவது ஏதாவது சட்னியை மட்டும் வச்சுக்கிட்டு தோசை ஊற்றிக்கிடுங்கன்னு சொல்லி. அவங்க எதுவுமே பண்ணாமல் 3 வேளையும் ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்டுட்டு நடந்திருக்காவ. அது போதாதுன்னு ஐஸ்கிரீமு, ஜூஸு, சாக்லேட்டுன்னு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ருப்போம் போல். அது மொத்தமாக சேர்ந்து கொஞ்சம் உடம்ப குளிர்ச்சியாக்கி சளி பிடிச்சி விட்டு போல். சளி பிடிச்சதோடு நிற்காம ஜுரம், காய்ச்சல் அடித்து ஒரே வாமிட்டான். இப்போ தான் ஒரு 2 நாளாக அமைதியாக கிடக்கான். பையன் முகம் இப்போ தான் தெளிஞ்சு வருதுன்னு சொன்னான். ஐயா அப்படியா? ஹோட்டல் சாப்பாடு சேரல போல இருக்கு. வேற ஒரு வாரம்னா பரவாயில்ல, ஒரு வாரம் தானும் ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன செய்ய முடியும்? கஷ்டம்தான், ஒரு சிலருக்கு ஒத்துக்காதுல்ல. ஆமாம், அதுவும் இல்லாமல் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வெளி சாப்பாடு அந்தளவுக்கு சேராது உடம்புக்கு. எதுவும் ஒரு வேளை 2 வேளைனா ஒன்றும் தெரியாது. ஒரு வாரமாக சாப்பிட்டு அடக்கவும் ஒன்றும் முடியாமல் கிடந்திருக்கான் போல். அதான் ஊருக்கு போய் பார்த்துட்டு பிள்ளையும் கூட்டிகிட்டு வாரேன்னு சொல்லியிருந்தா, இன்னட்டியும் ஒன்றும் காணலை அப்படின்னு சொன்னால் இப்படி சொன்னான். சரி அவ சரி பண்ணிட்டு வா உடம்ப அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். சரி அப்பவும் உடம்பு பார்க்கட்டும் விடு. ஆமாங்க்கா, அதான் அதுக்காண்டி நானும் விட்டுட்டேன். என்ன நிர்மலாக்கா, லெச்சு, உங்கள் 2 பேர் கூட்டணி மட்டும் தனியாக இங்கே நடந்துட்டு இருக்கு போலையே. வாமக்கா. ஏன்னு எங்களை பார்த்தா கூட்டணி வைக்க மாதிரியா இருக்கு? நான் இந்த தேங்காயை காய போட்டுட்டு அப்படியே வெளியே வந்தேன். நிர்மலா வந்தா, சரின்னு உட்காந்து பேசிட்டு நடந்தோம். இதை பார்த்தா உனக்கு கூட்டணி மாதிரி இருக்கோ? ஆமாம், அங்கே இங்கேன்னு புதுசாக கட்சி ஆரம்பிக்காவ. காக்ரோச் கட்சியோ என்னமோ சொல்லிக்கிட்டு, அந்த மாதிரி நீங்கள் 2 மட்டும் தனியாக சேர்ந்து பெருச்சாளி கட்சின்னு எதையாவது ஆரம்பிச்சிட்டியலோ என்னவோன்னு கேட்டேன். ஏனே கொழுப்பு தாமட்டி உனக்கலாம். ஆமாம், ஒன்று எல்லாம் உன் மாமியார் கேள்வியாக கேட்காதோ? எப்போ பாரு சோவாரிக்கிட்டே தெரிய. அது கேட்டதுனால தான் இப்போ நான் வெளியே வந்திருக்கேன். இல்லைன்னா நானும் அந்தால வீட்லேயே கடந்திருப்பேன்.
அதுக்கு ஒத்த பிள்ளை பெற்று கொடுத்ததே மனுஷனுக்கு முட்டு வலியிலேருந்து முதுகு வலி வரைக்கும் எல்லாம் வந்து கிடக்கும். இதில் வந்து இன்னும் 10 பிள்ளை வேணுமா அதுக்கு? யாரால முடியும்? அதை கேட்டு டென்ஷன் ஆகி தான் இதுக்கு மேலே அங்கேருந்து ஏதாவது சண்டை வந்துடும் சொல்லி வெளியே வந்துட்டேன். ஏன் அப்பா போதுமாம்மா 10 பிள்ளை? அது எத்தனை கொடுத்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுது. எங்கன்னு பார்த்து கிழிக்கும். கொரட்டு விட்டு தூவும் நைட்டுக்கெல்லாம். யார் கடந்து பாடு பார்க்கறது? ஏன் ஒத்த பிள்ளைய நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கினாலும் எனக்கு போதும்னு இருக்குது. இதில் அவங்களுக்கு இன்னும் 10 கேட்குதான். சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத. வேற என்னக்கா செய்ய முடியும்? மனுஷன் இருக்கிற நிலமை தெரியாமல் அந்த கிளவி உசுரை வாங்கிட்டு கிடக்கு. பிள்ளை என் பிள்ளைக்கு இன்னும் 2.5 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இன்னொன்று கேட்டு எப்படி? இன்னொரு 2.5 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட பரவாயில்ல. ஒன்று ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்னொன்று வளர்த்துக்கிடலான்னு நினைக்கலாம். 2 பிள்ளையும் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஓடிட்டு அடக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்போ உனக்கு உடனே கேட்டது தான் பிரச்சனையோ? கொஞ்சம் டைம் விட்டு கேட்டிருக்கணுமோ? அது எதுவும் இப்போ பிளான் பண்ணுற மாதிரி இல்லை. கடவுளாக ஏதாவது கொடுத்தா ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஒத்த பிள்ளையை நான் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். அடியப்பா, இது என்ன புது கதையாக இருக்குது? என்ன லட்சோ, அப்போ நீங்கள் மட்டும் 2 பிள்ளை பெற்றுக்கணும், எனக்கு ஒன்னோட நிறுத்திக்க சொல்கிறீங்களோ? ஏம்மா, உன் வயிறு உனக்கு தான் வலிக்க போகுது. உன் இஷ்டம். நீ எத்தனை நேரம் பெற்றுக்க. செலவு பண்ண போகிறது உன் புருஷன், வலியை தாங்க போகிறது நீ. இதில் நான் சொல்லியதுக்கு என்ன இருக்குது? அதுவும் கரெக்டு தான். வேறு நமக்கு யாரும் கிடந்து பாடு பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளே தான் பார்த்துக்கிடணும். சரி விடுங்க அந்த கதையை. ஆமாம், 2 வீட்லேயே என்ன சோறு பொங்குனிய? எங்களோட வீட்டில் இன்றைக்கி பருப்பு கறி தான் மக்களே வச்சேன். பருப்பு கறி வச்சுட்டு கொஞ்சம் காய் மட்டும் வறுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் கீரை தொட்டுக்கிற கருவாடு மட்டும் வறுத்து வச்சிருக்கேன். பரவாயில்லையே. அங்கே என்ன மக்கா சமையல்? எங்கள் வீட்டில் இந்த கோமதியக்கா வீட்டிலேருந்து கொண்டு கூலையே ஒரு வாரம் வச்சு ஓட்டிட்டேன். வேற என் மாமியார் இன்னைக்கு கல்ல சத்தம் போட்டுருச்சு பொறுமையை இழந்து. ஒழுங்காக எனக்கு வேறு யாராவது சோறு பொங்கி கொடு, இல்லைன்னா நீயே தின்னு, நான் இப்படியே கடந்து சாவுதேன்னு சொல்லி. அதை அப்படியே விட்டாலும் ஒரு வேளை சோறு திங்கிறனால அதை மயக்கம் போட்டு விழுந்துரும். வேற என் புருஷன் ஏன்ட்ட சண்டைக்கு வந்துடுவான்னு சொல்லி காலையிலேயே கொஞ்சம் இட்லியை வச்சு சட்னி வச்சு கொடுத்தேன். அதை கொடுத்தோடனே மதியத்துக்கு மீன் கறி வையின்னுச்சு. அந்தால ரோட்டு மேலே வந்து மீன்காரனை நிறுத்தி மீனை வாங்கி குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன். கறி வச்சு வேற என்ன செய்ய முடியும்? செஞ்சு தான் ஆகணும். பரவாயில்லையட்டே, மீன் குழம்பெல்லாம் வேற வைக்க தெரியுமா உனக்கு? என்ன லட்சம், என்னைய ஒன்றும் தெரியாத மக்கு நினச்சிட்டியாலோ? சே, நீ வேணும்னே செய்ய கற்றுக்காமல் இருக்கிறியோன்னு நினச்சேன். லட்சு, நல்லா வாட்டமாக இருக்கிறிய பார்த்துக்குங்க. அப்படியே அந்தால அந்த விக கழட்டி எரிஞ்சேன்னா தேங்காயோட தேங்காயும் நீங்களும் ஒரு பக்கமாக காஞ்சிட்டு அனுப்பியா சொல்லிட்டேன். ஏலே, கொஞ்சம் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டி. உங்களை பார்த்தா வயசானவங்கன்னு யாராவது சொல்லுவாங்களக்கா? ஒரு குட்டை கவனை போட்டுக்கிட்டு தவளோன்னு நடக்கிறிய, என் முட்டி ஆகிட்டுக்கு தான் இருக்கிறிய. உங்களை போய் பெரிய மனுஷின்னு எப்படிக்கா என்னால் சொல்ல முடியும்? ஏம்மா, நீ எதுவுமே சொல்ல வேண்டாமா, அப்படியே இருப்போதும். ஆமாம், எங்க மக்கா இந்த உஷா வசந்தி எல்லாம் காணலை? அவங்க எல்லாம் 2 பேரும் வீட்டில் இல்லை போல இருக்கு. எங்கே போயிருக்காவன்னு தெரியல. வேற இன்னைக்கு ஆடி போயிருக்குன்னாவில்ல. ஒரு சிலர்லாம் நகை எடுக்க போவாவ. இவங்க எல்லாம் அங்கே இங்கன்னா போயிருக்காவளோ என்னவோ தெரியல. ஏன்னா உன்கிட்ட சொல்லாமையா போனாவ? எனக்கு இந்த ஜுவல்ஸ்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை லட்சு. அந்தளவு நான் அதுலலாம் அவ்வளோவா எடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் என் புருஷன் இப்போ போய் கேட்டாலும் சண்டைக்கு வந்துடுவார். மாதம் சீட்டு மட்டும் கட்டிட்டு நடக்குமா, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன் நான். அவங்க 2 ரூபா தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நடந்தாவ. அதுக்கு போயிருந்தா போயிருப்பாவ, இல்லை ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பாவ. ஏன் மக்கா, நீயும் கூட போய் கொஞ்சம்லாம் எடுத்துருக்கலாம்ல? இப்போலேருந்தே சேர்த்தா தானே உன் பிள்ளைக்கும். என் பிள்ளைக்கெல்லாம் நான் நகையை போட்டு தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது. எவனாவது வந்து நகையை போட்டு என் பிள்ளையை கட்டிட்டு போவான். அடேப்பா, ஆனால் காலப்போக்கில் அப்படி மாறினாலும் மாறிடும்னு நினைக்கேன். ஆமாம், அப்படி இருந்தது தான் இப்போ பொண்ணுங்க வீட்லேயே நகையும் வாங்கிட்டு பொண்ணையும் கூட்டிகிட்டு போகிறானவன். அப்போல்லாம் பொண்ணு வேணும்னா அவனுங்க தான் சாமான் தட்டு வாங்கிக்கிட்டு பொண்ணுக்கு நகையும் போட்டு கூட்டிகிட்டு போவானுவன். என்ன செய்ய, மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க ஒன்றொன்றத்தையும். சரி நிர்மலாக்கா, உங்கள் வீட்டுக்கார வீட்டை ஏதாவது பேசினியெல்லாம் அதுக்கு பிறகு அவங்க தங்கச்சியை பற்றி? இல்லை மக்கா, அந்த மனுஷன் கத்திக்கிட்டே கிடப்பாரு. அந்தால நான் எதுவும் கேட்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்போ மாதிரி இதை பற்றி பேச சான்ஸ் கிடைச்சா ஒன்று அவர் நல்ல மூடில் இருக்கும்போது பேசுங்க, இல்லை இதை பற்றி ஏதாவது பேசும்போது அது சண்டையாக இருந்தாலும் பரவாயில்ல. எப்படினாலும் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா இதை சொல்லுங்கள். என்னன்னு சொல்கிறியான்னா, உங்கள் தங்கச்சி மட்டும் என்ன ஓடி போனவ தானே? அவளை எல்லா குடும்பத்துலேயும் தான் ஏதாவது ஒன்று நடக்கு. அந்த ஓடி போனவளுக்காண்டி எதுக்கு இப்போ என் பிள்ளையே கஷ்டப்படுத்துறிய? இந்த பையன் நல்ல பையனாக தானே கிடக்கும், கெட்டி வைங்கன்னு சும்மா சொல்லி பாருங்கள். ஒரு 2-3 வாட்டி உங்கள் நாத்தனாரும் ஓடி போனவன்னு சொல்லுங்கள். ஏன்னா யாழே இருக்கிற பிரச்சனையை நீ பெருசாக்கிட்டு நடக்க. அந்த மனுஷன் சத்தம் போட்டதுக்கா இவளை? ஆனால் அதுக்கு இல்லை லட்சு, இந்த மாதிரி சொல்லும் போது அவர் கோவப்பட்டு நம்ம நிர்மலாக்காவை சத்தம் போட்டாருன்னா அப்போ அவங்க தங்கச்சி மேலே அவருக்கு பாசம் இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும்னு அர்த்தம். அப்படி அவர் எதுவும் சத்தம் போடாமல் அவரும் கூட சேர்ந்து ஏசுனாருன்னா இந்த பிரச்சனை எந்த ஜென்மத்துலேயும் தீராதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே நம்ம ஐஸ்வர்யாவை அவங்க அப்பா சம்மதத்தோடலாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அந்த பையனுக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஐஸுக்கு கல்யாணத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்க முடியும். எல்லாம் என்னல சொல்லியா? ஆனால் ஆமாம் நிர்மலாக்கா, அவர் மட்டும் உங்கள்கிட்ட நீ ஏன் இப்படி என் தங்கச்சியை சொன்னேன்னு சண்டைக்கு வந்தாருன்னா
அவரையும் அவங்க தங்கச்சியும் நம்ம சாதாரணமாக ஈஸியாக சேர்த்து வச்சிடலாம். அப்படி பண்ணாமல் அவர் இன்னும் கூட சேர்ந்து உங்களோட சேர்ந்து ஏசிட்டே கிடந்தாருன்னா அப்போ ரொம்ப கஷ்டம். நம்ம ஐசு பிள்ளையே நம்ம யாருக்கும் தெரியாமல் தான் அந்த பையனுக்கு கட்டி வைக்கணும். பார்த்துக்கிடுங்க. ஐயய்யா இல்லையா நீ சொல்லியதை கேட்டு அங்கே போய் நான் பேசி அந்த மனுஷன் அடிச்சு கிடிச்சிட போறாரு. பிள்ளைக்காண்டி ஒரு அடி வாங்க மாட்டியாலாமா? அடி வாங்கியதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் சாக்குன்னு என்னையா பொத்தி விட்டுட்டாருன்னா என்ன செய்ய? ஆமாம், இதுக்கு மேலே உங்களை அவர் பொத்தி விட்டுட்டு வேற கல்யாணமாக பண்ணிட்டு போறாரு. சும்மா கிடங்க நிர்மலாக்கா, பேசுங்க. ஏதாவது சண்டை கிண்டை வரும்போது இதை பற்றி சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டேன்னா அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஐசு கதையை மேற்கொண்டு எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க முடியும். ஏல ஏன் மவ வாழ்க்கை உனக்கு என்ன கதையாக கிடக்கா? ஆனால் சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு நுரநாட்டியும் கண்டுபிடிச்சிட்டு அடுப்பியா நீங்கள். ஆமாம் நிர்மலா, எனக்கும் இது கொஞ்சம் பார்க்கலான்னு தான் தோணுது. ஏன்னா அந்த மனுஷன் தங்கச்சி மேலே அவ்வளோ உசராக கிடப்பாரு. நீ வேணும்னா இப்படி சொல்லி பாரு, உன்ட்ட சண்டைக்கு வந்தாருன்னா அப்போ அவங்களால ஈஸியாக சமாதானம் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கூட சேர்ந்து ஏசினாருன்னா கஷ்டம்தான். சரி அப்போ நானும் பேசி பார்க்க என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஆமாம், அதுக்குன்னு ரொம்பலாம் எதுவும் வாயை விட்டு வேறு எதுவும் ஏசி விடாதீங்க. நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்கள். வேறு எதுவும் நீங்களாம் எக்ஸ்ட்ராவாக பிட்டை போட்டுட்டு வாங்கி கட்டிக்கிறாதீங்க சொல்லிட்டேன். என்னமோ இனிய கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கணும் நீ முடிவு பண்ணிட்ட. செய்கிறேன், என்ன பண்ணியது மவ வாழ்க்கையாச்சு. அப்படி வாங்க வலிக்கு தைரியமாக ஒரு வேலையில் இறங்கினாதான் அதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியும். என்னமோ அந்த கடவுள் புண்ணியத்தில் என் பிள்ளை வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சா நல்லா இருக்கும். ஆமாம், எங்கே ஓ மவன் காலேஜுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறானா? பேய்கிட்டு தாங்க்கா இருக்கான். காலேஜெல்லாம் திறந்து ஒரு 10 நாள் தானே ஆயிட்டு. ஓட்டு இடமும் போயிட்டு தான் கிடக்கான். பரவாயில்லையே. அடுத்து அவன் எவ்வளோ கூட்டிகிட்டு வந்து நிறுத்த போகிறானோ தெரியல. ஏல சும்மா இல்லை ஒன்றை வச்சுக்கிட்டே என்னால் படாத பாடுபட்டு கிடக்கேன். இதில் அவன் இன்னொன்றுத்த கூட்டிகிட்டு வந்தானா அவ்வளோதான், உசுரோடு ஏன் ஆவியாக பரலோகம் அனுப்பிடுவாங்க போல இருக்கு. எதுக்கும் தயாராக இருந்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டேன். இவ வேற என் வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டே கிடக்கா.